ஹாய், இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது சித்தர் பாடல். ஸோ நம்ம ஆல்ரெடி இலக்கியமில் பார்த்தோம். சித்தர் பாடல்கள் தனியாக ஒரு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இதில் பாடியிருக்கக்கூடிய சித்தர் பார்த்திங்கன்னா கடுவெளி சித்தர் அப்படின்றவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. பாருங்கள், ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு முன்பு காடு மலைகளில் வாழ்ந்தவங்க சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், இதெல்லாம் காரண பெயர்கள். ஸோ இந்த கொஷின் கூட எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் என்ன பெயர்கள்? பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், இது எல்லாமே ஒரு காரணம் கருதி இட்ட சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படின்றது ஒரு காரணம் வேண்டி இட்ட பெயர். அதனால் இதை நம்ம அந்த இடுகுறி பெயர், காரண பெயர்லாம் நம்ம இலக்கணத்தில் படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் காரண பெயர்கள் இதெல்லாம். இந்த சித்தர்கள்னால் யார் அப்படின்னா, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் தான் இந்த கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் அப்படின்றவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவங்க. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் தான் கடுவெளி சித்தர். ஏதாவது 2 லைன் கொடுத்துட்டு எந்த சித்தர் இதை பாடினாருன்ற கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வைத்தோரை கூட வையாதே. வையறதுன்னு சொல்லுவாங்க, திட்டுறது. ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா அவங்கள கூட நீ திட்டக்கூடாது. உன்னை வைத்தவரை கூட வையாதே. இந்த வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இந்த உலகமே பொய்யா சொல்லுது அப்படின்னா கூட நீ என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. உண்மை நிலையோடு நம்ம நிற்கணும். வெய்ய வினைகள் செய்யாதே. வெய்ய அப்படின்னா துன்பம் தரக்கூடிய செயல்கள். வினைகள்னா செயல். துன்பம் தரக்கூடிய செயல்களை நம்ம பிறருக்கு செய்யக்கூடாது. கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே. பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவையின் மீது கல்லை எரியாத. பாம்பினை பற்றி ஆட்டாதே. பாம்பை பிடிச்சிட்டு ஆட்டுறது, அதாவது விளையாடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. பத்தினிமார்கள்னா பெண்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பழித்து பேசக்கூடாது. வேம்பினை உலகில் ஊட்டாதே. வேம்பு அப்படின்றது வேப்பிலை, அந்த கசப்பான இது, அதை தான் வேம்பினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கசப்பான சொற்களை நம்ம பேசக்கூடாது. உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. அதாவது வீராப்பை உன்னோட ரொம்ப திமிரா நம்ம நடந்துக்கிறத வீராப்புன்னு சொல்லுவாங்க. உந்தன் வீராப்பு, அதை இருமாப்பு, அதை பிறர்கிட்ட நீ காட்டாத. போற்றும் சடங்கை நண்ணாதே. சடங்கு, இந்த மூட நம்பிக்கைகளில் சடங்கு, இது எல்லாத்தையும் நீ போற்றாத. உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. பலரில் அப்படின்னா பலருடைய வீடுகள், மற்றவங்களோட வீடுகளுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? போயிட்டு உன்னோட தற்பெருமையை பேசக்கூடாது. உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. உன்னுடைய பெருமைகளை பேசுறதுக்காக இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நீ போகாதே. சாற்று முன் வாழ்வை எண்ணாதே. அதாவது உன்னோட வாழ்க்கையை நீ ரொம்ப பெருசு, ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடாது. சாற்றும் உன் வாழ்வை எண்ணாதே. பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே. பிறருக்கு இழிவை உண்டாக்கக்கூடிய தாழ்வான செயல்கள், பிறருக்கு துன்பம் தரக்கூடிய தாழ்வான செயல்களை நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யாதே. கள்ள வேடம் புனையாதே. அதாவது போலி வேஷம் போட்டுட்டு நடிக்கக்கூடாது. பல கங்கையிலே உன்கடம் நனையாதே. புண்ணிய ஆறுகள், பல கங்கை இந்த மாதிரியான ஆறுகளுக்கு நீ போயிட்டு நீ அதில் போய் நான் மூழ்கிட்டு வந்தேன்னா என் பாவம் போயிடும். அந்த மாதிரி நீ நினச்சிக்கிட்டு போய் நனையாத. கொள்ள நினையாதே. அதாவது திருட நினைக்காத. கொள்ளை கொள்றதுன்னா பிற பொருட்களை கவர்ந்து வர்றது. கொள்ள நினையாதே. நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. ஒருத்தங்கிட்ட நம்ம நட்பு அப்படின்ற பெயரில் பழகிட்டு அவனையே பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோல் மூட்டி பேசக்கூடாது. ஸோ இதெல்லாம் கடுவெளி சித்தர் அவர்கள் சொன்ன சில அறிவுரைகள். இதை நம்ம 2 லைன் படித்தா இது எந்த சித்தர் சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியணும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வெய்ய அப்படின்னா துன்பம். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வேப்பிலை, வேம்பு, அதுதான் கசப்பான சொற்கள். வீராப்பு, இருமாப்பு. பலரில், பலர் கூட்டல் இல் அப்படின்னாவே வீடு, பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. புகழல் ஒண்ணாதே. புகழ்னா இங்கே பாருங்கள், இந்த சிறப்புலா கிடையாது, இந்தலா. புகழல் ஒண்ணாதே அப்படின்னா போகாது. சாற்றும் அப்படின்னா பறைசாற்றுறது, புகழ்ச்சியாக பேசுவது. கடம் அப்படின்னா உடம்பு.
அடுத்து பெரியார் பற்றி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பெரியாரினுடைய பெற்றோர் வந்து வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். ஸோ பெற்றோர் வந்து யார்? ராமசாமி அப்படின்ற ராமசாமி அப்படின்ற பெரியாரினுடைய பெற்றோர் வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு. வேங்கடப்பரின் மகன் ராமசாமி. அதுதான் வந்து ஈவேரா. ஸோ இதில் வந்து சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி அதெல்லாம் வந்து அவர் நீக்கணும்னு நினைப்பார். அதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் பெரியார். இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளர் கூட. பெரியார் ஈவேரா என்றும் அவரை அழைப்பார்கள். அதாவது பெரியார் ஈவேரா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை வந்து அழைக்கிறோம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர், இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளர் கூட. அறிவார்ந்த செயல்களால் பெரியார் பலரையும் ஈர்த்தாள். அதாவது 2 லைன் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த லெசன்ல இருந்து கொஷின் சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது 2 லைன் கொடுத்துட்டு இதை வந்து கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவார்ந்த செயல்களால் பெரியார் பலரையும் ஈர்த்தார். அடிக்கடி கூட்டங்களை நடத்தினார். ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார். அதற்காக ஒரு சங்கமும் அமைத்தார். அதற்கு பகுத்தறிவாளர் சங்கம். ஸோ இந்த பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பகுத்தறிவாளர் சங்கம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பகுத்தறிவாளர் சங்கம் எதுக்காக அப்படின்னா ஜாதி உயர்வு தாழ்வு மத வேறுபாடு இதெல்லாம் வந்து அகற்றத்துக்காக வந்து ஒரு சங்கம். ஜாதி உயர்வு தாழ்வு வேறுபாடு மத வேறுபாட்டை அகற்றுவதற்காக பெரியாரால் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த பகுத்தறிவாளர் சங்கம். இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். பெரியார் யாருடைய தொண்டர் அப்படின்னு கொஷினில் கேட்கலாம். பெரியார் வந்து மகாத்மா காந்தியினுடைய தொண்டர். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தால் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். கல் இறக்குவதனை தடுப்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்தார். கதரணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார். மக்கள் அனைவரும் மனித ஜாதி, கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணார். பெரியார் வந்து தன்னுடைய 2 கண்களாக எதை சொன்னார் அப்படின்னு கொஷினில் கேட்கலாம். சுயமரியாதையையும் பெரியார் மரியாதையையும் சுயமரியாதையையும் தம்மிரு கண்ணாக கொண்டார். அதாவது மரியாதை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கிறது மரியாதை, சுயமரியாதை அப்படின்றது நம்மளுடைய மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கிறது. ஸோ இது 2ஐயும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய 2 கண்களாக வந்து கருதினார். பெரியார் டேஷை 2 கண்ணாக கருதினார். மரியாதையையும் சுயமரியாதையையும் தம்மிரு கண்ணாக கருதினார். கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்திருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. எந்த ஊரில்? கேரளாவில் வைக்கம் அப்படின்ற ஊரில் கோவில் திருவிழாவில் வந்து நடக்கிறதுக்கு தடை இருந்தது. அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ வைக்கம் வீரர் அப்படின்ற இந்த பெயர் வந்து எந்த ஊரில் இந்த போராட்டத்துக்காக கிடைச்சது அப்படின்னா கேரளாவின் வைக்கம் அப்படின்ற ஊரில் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். கீழ்ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமை அகல எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும். இந்த 2 லைன் கொடுத்துட்டு யாரு கூறுனாங்கன்னு கேட்பாங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார். அதனால் சுயமரியாதை இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கமும் வந்து இதனால் வலுவடைந்தது. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதனை ஏற்கிறீர்கள். அதுபோல மனிதர்களில் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும். ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்தல் வேண்டும். அவர்களால் செய்யவும் இயலும். பெண்களுக்கு நகையோ அழகோ, இந்த 2 லைன் கொடுத்து கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ வந்து அறிவும், பெண்களுக்கு என்ன வேணும், அறிவும் சுயமரியாதையும் வந்து பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூறியவர் பெரியார் அவர்கள். இந்த பெரியார்ன்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா தாய்மார்கள் தான் வந்து ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் வழங்கினார்கள்.
பெண் விடுதலைக்கு முதல் படியாக எதை கொண்டு வந்தார், எதை கற்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெண்கள் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும் என்றார். பாருங்கள், மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெண்கள் மற்போர், குத்துச்சண்டை இதெல்லாம் கற்றுக்கணும். அரசு பணி, இராணுவம், காவல்துறை முதலியவற்றில் பெண்களை சேர்த்தல் வேண்டும் என்றார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியவர் பெரியார் அவர்கள். ஸோ இதில் என்னென்ன அந்த அந்த இதில் என்னென்னலாம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. 17/9/1879 பிறந்து 24/12/1973, 1879 பிறந்து 1973 மறைஞ்சிருக்காரு. 1800 நாள், 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம், 10,700 கூட்டம், 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8,600 நாள், 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம், 10,700 கூட்டம், 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார். 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது எப்போது பெரியாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1970 வழங்கப்பட்டது. நடுவண் அரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை 78 அவருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. ஸோ இது தெனாலிராமன் ஸ்டோரி தான். ஸோ இதை நீங்கள் சும்மா அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் பாயிண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. பாருங்கள், கடம் என்னும் சொல்லின் பொருள். கடம்னா உடம்பு. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். பெரியார் தோற்றுவித்த இயக்கத்தின் பெயர் என்ன? சுயமரியாதை இயக்கம். கேரளத்தில் நடந்த போராட்டத்தில் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம். கேரளாவில் என்ன பண்ணுறாரு? வைக்கம் வீரர். வைக்கம்ன்ற ஊரில் தான் போராட்டம் நடக்குது, அதனால் வைக்கம் வீரர். கேரளாவில் வைக்கம் அப்படின்ற ஊரில் நடந்த போராட்டத்துக்கு தான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெயர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். வெட்ட வெளியே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு ஆன்சர் பண்ணி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம படிக்காத ஏதாவது பாயிண்ட் வந்ததா அப்படின்னு நமக்கு தெரியும். கடுவெளி சித்தர். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். பெண்கள் டேஸ் முதலிய விளையாட்டுக்களை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். மற்போர், குத்துச்சண்டை இது ரெண்டையும் கற்றுக்கணும். தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை. அந்த ஸ்டோரி படிச்சிங்கன்னா தெரியும், 108. ஸோ இதோட இயல் 1 இயல் 2 ஓவர். ஸோ அடுத்த வீடியோவில் இயல் 3 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.